பொண்டாட்டிய ஒருத்தி ரோட்ல வச்சு என்ன பேசணும்னு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. மீ என்னது பொய் சொல்றனா? அதனால நீ மீனா மேல எதுவும் பொண்டாட்டி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்கிறேன். ரோட்ல வச்சு உப்பில்ல மீனா நல்லவனு கொடிய புடிச்சிட்டு வரிய போது சிரிச்சு பேசுறத நான் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. சுகன்யா, சொந்த சித்தப்பா ஒண்ணும் இல்லையே. நீ பேசுறது கடவுளுக்கே பொறுக்காது. இதெல்லாம் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றிய. அவ அப்படியெல்லாம் பேசி இருக்க மாட்டான்னு. இந்த மாதிரி பேசி உறவுகளை கொச்சப்படுத்தாத. உன்னை டாட்டா அடிக்கிறீங்க. இங்க பாருங்க, கோபமா பிரச்சனை. நீ எல்லாம் நாக்கு மேல பொல்ல போட்டு பேசலாமா? அதான் குமரவேல் உன் பொண்ணு பக்கம் திரும்ப மாட்டான்னு சொல்லிட்டேன்ல. அத நீங்க தாங்க என்னங்க வாயடிச்சு போய் பேசாம நிக்கிறீங்க. அந்த பிள்ளை அரசியை கொண்டு போய் காலேஜில் விட போச்சு. விஷயம்ன்றதுனால அமைதியா போய்க்கிறீங்க. என்கிட்ட சொன்ன வார்த்தையை இந்த நிமிஷம் வரைக்கும் என் மகன் அரசு காப்பாத்திக்கிறீங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். என் மகளை நான் ஏன் உங்க வீட்டு பையில அடக்கி வைக்க தெரியாதோ? வார்த்தைக்கு மேலே அவன் அரசிட்ட போய் உரண்டு எடுத்துக்கிறீங்க. பைய காலம் கூட உடக்க தயங்க நீங்க முடிவு வேண்டிங்கடா. எல்லாத்துக்கும் நான் தயாரி தான். பேசுறது நீ பேசுறத ஊரே பார்த்து அடிச்சல. எதுக்கு தலை சுத்தி முகத்தை போச்சு. அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். நாம நம்ம என்ன பண்ணியா? படிக்கும் போது உன் காலேஜுக்கே நீ ஒழுங்கா போக மாட்ட. இப்ப எதுக்கு அந்த பிள்ளை அந்த பாண்டியம் பையன் மேல பொய் சொல்றதுக்கே சொல்லிருப்பான். டேய் சொல்லிட்டே இருக்க, சொல்ல பையன் அடிச்சுட்டே இருக்கீங்க. பொய் சொல்றியா? அந்த மளிகை கடைக்காரன் சொல்றது நம்புவீங்க. என் பொண்ணு நான் அடக்கி வச்சிட்டேன். உன் தம்பி பையனை அடக்கி வைக்க உனக்கு துப்பு. வீட்டை விட்டு போயிடு. என்னால மத்தவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுக்கு மேல இவன் ஒழுங்கா இருக்கு. ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? நீ அடங்கவே மாட்டியா? குமாரு, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. மத்தவங்களை விட உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். இத பாரு, கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லன்னு வச்சுக்கோயே.